ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்திலே மிக சிறிய ட்ரோனை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ட்ரோன்ஸை ராணுவத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. Black Hornet Nano அப்படிங்கிற ட்ரோன் தான் உலகத்திலே மிக சிறிய ட்ரோன். இந்த ட்ரோனை ப்ராக்ஸ் டைனமிக்ஸ் ஏஎஸ் அப்படிங்கிற நார்வே நாட்டு கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த Black Hornet Nano ட்ரோனை நிறைய நாட்டு ராணுவத்தில் பயன்படுத்தி வராங்க. அமெரிக்கா, பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், ஏன் இந்திய ராணுவத்தில் கூட இந்த Black Hornet ட்ரோன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட லென்த் 4 இன்ச், இதோட ஹைட் 1 இன்ச். இவ்வளவுதான் இந்த ட்ரோனோட டைமென்ஷனு. இந்த ட்ரோன்ஸை எதற்கு ராணுவத்தில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு டீம் போறாங்க அப்படின்னா அந்த டீம் போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரோனை ஃபர்ஸ்ட் அனுப்பி அந்த ஏரியால என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, எதிரிகள் எந்தெந்த இடத்துல ஆயுதங்களை வச்சிருக்காங்க, எந்த இடத்துல அவங்களோட போஸ்ட் இருக்கு அப்படிங்கறத சர்வேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த ட்ரோன் நம்ம கைக்குள்ளே அடங்கிரும். அவ்வளவு ரொம்ப சின்ன ட்ரோன். இதோட வெயிட் வெறும் 18 கிராம் தான் பேட்டரியோட சேர்த்து. இந்த Black Hornet ட்ரோன்ஸ்ல மொத்தம் 3 கேமரா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேமரா முன்னோக்கி இருக்கும், ரெண்டாவது கேமரா கீழ் நோக்கி இருக்கும், மூணாவது கேமரா 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இதன் மூலமா ரொம்ப அக்யூரேட்டான வீடியோஸ் மற்றும் ஸ்டில் இமேஜஸ் Black Hornet ட்ரோன்ஸால எடுக்க முடியுது. இந்த Black Hornet ட்ரோன்ஸ் இயக்கக்கூடிய ஆபரேட்டருக்கு வெறும் 20 நிமிஷத்துல நம்மளால ட்ரைனிங் கொடுத்துட முடியும். இந்த Black Hornet ட்ரோன்ஸோட பேக்கேஜ்ல 2 ட்ரோன்ஸ் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த Black Hornet ட்ரோனால 20 நிமிஷம் வரைக்கும் பறக்க முடியும். இதுல ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரோனை சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரோனோட பேட்டரி 20 இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள 90% சார்ஜ் ஏறிடும். Black Hornet ட்ரோனால 21 km/h அப்படிங்கிற வேகத்துல டிராவல் பண்ண முடியும். 2014 Prox டைனமிக்ஸ் ஏஎஸ் pd-100 அப்படிங்கிற Black Hornet ட்ரோனோட வெர்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த வெர்ஷன்ல நைட் விஷன் கேப்பபிலிட்டி மற்றும் லாங் வேவ் இன்ஃப்ராரெட் சென்சாரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்மல் வீடியோ ரெக்கார்ட் பண்ற கேமராவும் இருக்கு. இந்த Black Hornet ட்ரோனால 1.6 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்துகிட்டு வீடியோஸ் மற்றும் ஸ்டில் இமேஜஸ் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட Black Hornet ட்ரோன்ஸை தயாரிச்சிருக்காங்க. இந்த Black Hornet ட்ரோன்ஸை யூகே ஆர்மி ஆப்கானிஸ்தான்ல நடத்திய முக்கியமான ஆபரேஷன்ஸான கேம்ப் பாஸ்டின் மற்றும் ஆபரேஷன் ஹெரிக் போன்ற நடவடிக்கைகள்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஆபரேஷன்ஸ்ல எனிமி டெரிட்டரிக்குள்ள இன்ட்ரூட் பண்ணி போய் வீடியோஸ் மற்றும் ஸ்டில் இமேஜஸ் இவங்களுக்கு அனுப்பியிருக்கு. ஆப்கானிஸ்தான் நாட்டில் பயன்படுத்தப்பட்ட Black Hornet ட்ரோன்ஸை சேற்று சாம்பல் நிறத்துல டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது எதற்காக அப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல நிறைய பில்டிங்ஸோட சுவர்கள் இந்த சேற்று சாம்பல் நிறத்துல தான் இருக்கு. அதனால அதே நிறத்துல இந்த ட்ரோன்ஸை வடிவமைச்சாங்க. இதன் மூலமா அது பறந்து செல்லும் போது அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ட்ரோன்ஸ்ல இருக்க மோட்டர்ல இருந்து ரொம்ப கம்மியான சவுண்ட் வரும். இதனால இது பறந்துட்டு இருக்கதே யாருக்கும் தெரியாது. இந்த ட்ரோன்ஸ் மூலமா எனிமியோட பொசிஷன்ஸ் மற்றும் மறைஞ்சு இருக்கக்கூடிய ஆபத்துகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த Black Hornet ட்ரோன்ஸ் ஒரு டேட்டா லிங்க் மூலமா ஆபரேட்டர் கூட கனெக்டடா இருக்கும். இந்த ட்ரோன்ஸ் ஜிபிஎஸ்லயும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த Black Hornet ட்ரோன்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் ஆபரேட்டர் கையில இருக்க ஒரு டிவைஸ்ல டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். அதே டிவைஸை வச்சுதான் ஆபரேட்டர் இந்த ட்ரோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ட்ரோன்ஸை ஒரு சின்ன பாக்ஸ்ல கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரோன்ஸ்னால எடுக்கப்படுற வீடியோஸ் மற்றும் இமேஜஸ் இந்த ட்ரோன்ஸ்ல சேவ் ஆகாது. அதற்கு பதிலா அந்த ஆபரேட்டர் வச்சிருக்கிற டெர்மினல்ல ஸ்டோர் ஆகும். இதன் மூலமா எதிரிகள் இந்த ட்ரோன்ஸை பிடிச்சாலும் அதுல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களால எடுக்க முடியாது. இந்த Black Hornet ட்ரோன்ஸ் அமெரிக்க ராணுவத்தாலும் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுல அமெரிக்க ராணுவத்துக்காக சில மாற்றங்கள் பண்ணி அவங்க படையில இணைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த டேட்டா லிங்க்
நைட் விஷன், அந்த ட்ரோன்ஸை நேவிகேட் பண்ற விதம், இதெல்லாம் வந்து அமெரிக்க ராணுவத்துக்காக பிரத்யேகமா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன்ஸை 2015 இருந்து அவங்க ஆர்மியில யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மியும் இந்த வகை ட்ரோன்ஸை இப்போ யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ஹார்னட் ட்ரோன்ஸோட விலையை கேட்டீங்கன்னா தான் ஷாக் ஆயிருவீங்க. இதோட விலை வந்து $1,95,000 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next awesome video. ஜெய் ஹிந்த்.